good day to all. In this Janas coaching, my personal wishes to all that all should be very happy, the prosperous health and wealth in future also, and all your family members in a good condition, that is without having any sickness. They have to be live very happily. In these circumstances, in this occasion, I am just giving my speech on the topic how to be effective action. இன்றைய ஜனாஸ் கோச்சிங் வகுப்பில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நோயற்ற வாழ்க்கையாக பல்லாண்டு காலம் வாழ்ந்து செல்வமும் வளமும் பெற்று எல்லா வளமும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனாஸ் கோச்சிங்களை உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வகுப்பின் தலைப்பு ஹவு டு பி எஃபெக்டிவ் ஆக்ஷன். நாம் நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், தினமும் பண்ணுறோம். ஒரு கால்நடை என்னென்ன பண்ணுதோ அதெல்லாமே நாம் பண்ணுறோம். அப்போ கால்நடையை விட நாம் எப்படி இருக்கணும்? கால்நடையெல்லாம் 5 அறிவுன்னு சொல்கிறோம், நம்ம 6 அறிவுன்னு சொல்கிறோம். அப்போ 6 அறிவுன்னு நம்ம என்ன பண்ணணும்? எஃபெக்டிவ் ஆக்ஷன் கொடுக்கணும். எஃபெக்டிவ் ஆக்ஷன் எப்போ கொடுக்க முடியும் அப்படின்றத, எப்படி கொடுக்க முடியும், ஏன் கொடுக்கணும், அதெல்லாம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். Wake up early in the morning. எல்லாரும் காலையிலே சீக்கிரமாக எழுந்துக்கணும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னுவாங்க. 4:30 மணிக்கு, காலையில் 4:30 மணிக்கு எழுந்துக்கணும் போது ஈவன் 11:30 மணிக்கே ஐயோ இவ்வளோ இதுவாவா அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு நம்ம 4:30 மணி இல்லைன்னா அட்லீஸ்ட் சூரிய உதய நேரத்துலேயாவது ஒரு 5:30 மணிக்காவது எழுந்துக்கலாம் இல்லையா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 8:30 மணி 9 மணி அந்த மாதிரி நேரத்தில் எழுந்துப்பாங்க. அதாவது சில பேர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது இந்த நேரம் அதுக்காக கிடையாது. ஜென்ரல் பீப்புள், ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக சொல்கிறேன். நைட் ஷிஃப்ட் போயிட்டு வருவாங்க, 2 மணிக்கு வந்திருப்பாங்க, 3 மணிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு இடத்துல. அப்போ அவங்கள போயிட்டு 5:30 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கே வந்திருப்பாங்க. நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு 5:30 மணி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவனை போய் சீக்கிரம் எழுந்துக்கொண்டு அப்போ அவங்களுக்கு தூக்கம் இருக்கும். அதனால they have to wake up early in the morning. சீக்கிரமாக எழுந்துக்கணும். நம்ம சீக்கிரமாக எழுந்தாலே நாம் சுறுசுறுப்பாகிவிடும். நம்ம சுறுசுறுப்பாகிட்டாலே நம்மளுடைய ஆக்ஷன் எல்லாமே படுவேகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ மெடிடேஷன். ஆழ்நிலை தியானம் பண்ணுறது நல்லது. யோகா பயிற்சி பண்ணுறது நல்லது. முத்திரைகள் மூலம் நிறைய வகுப்புகள்லாம் நடக்கும். நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. முத்திரைகள் பண்ணுறதும் நல்லது. அது மாதிரி எக்ஸசைஸ், ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், சின்ன குட்டி எக்ஸசைஸாக நம்ம பண்ணால் நம்ம தலையிலேருந்து கால் வரையும் நம்மளுடைய உடம்பெல்லாம் நல்ல ஒரு எஃபெக்டிவ் ஆக்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எதனால் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன நமக்கு பயன்கள் அப்படின்னா, பிராட் திங்கிங், நம்மளுக்கு பரந்த ஒரு நினைவுகள், எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு திங்க் பண்ண முடியும், நினைக்க முடியும். நம்மளால் ஒரு நல்ல விஷயமா நினைக்க முடியும், சீக்கிரம் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நினைக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமெம்பரன்ஸ், ஞாபக சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பாருங்க, எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுன்றதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் செஞ்சு பாருங்க, சூப்பராக ஆயிடுவீங்க. நீங்கள் எல்லாம் சூப்பராக ஆயிடுவீங்க கண்டிப்பாக தான். ரிமெம்பரன்ஸ், நல்ல ஒரு ஞாபக சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஆர் ஜாகிங் ஆர் ஸ்விம்மிங். 3ல் எது வேணுமா பண்ணுங்க. சைக்கிளிங், இது கூட பண்ணலாம், அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சைக்கிளிங் வீட்டுக்குள்ளேயே ஒரு சைக்கிள் ஒன்று வச்சு ஓட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு சைக்கிள் வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரீட்டாக போயிட்டு வருது, இதெல்லாம் பண்ணலாம். வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங் ஒரு ½ அன் ஹவருக்கு காத்தால பண்ணிட்டேன்னா இதெல்லாம் ஒரு காத்தால ஒரு 5:30 மணிக்கு எழுந்துட்டீங்கன்னா கூட இது எல்லாமே நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 7:30 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். இந்த வேலையை சூப்பராக நம்ம உடம்பு ஸ்ட்ரிம் ஆகிடும், எந்த ஒரு வியாதியும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரேயர், வழிபாடு. அதாவது ஆன்மீகத்தில் இது எண்ணம் இருக்கிறவர்கள், நம்பிக்கை இருக்கிறவர்கள் அவங்கவுங்க மத சார்பான கடவுள்களை வணங்குவது.
இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் அவங்களுடைய ப்ரேயர்ஸ் பண்ணலாம். அது கூடவே கண்டிப்பாக அவரவர்கள் பெற்றோர்களை வணங்குவது நல்லது. உயிரோடு இருந்தாலும் சரி, உயிரோடு இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அவங்கள வணங்கினா அதோட சிறப்பு வேற எதுவும் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, வேற எதுவுமே கிடையாது. ஒரு அம்மா வணங்குறது, அப்பாவை வணங்குறது அவ்வளோ ஒரு விசேஷம். ரீட் 1 page மார்னிங் அண்ட் நைட் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட்ஸ் புக்ஸ், PMA புக்ஸ், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ். நல்ல நேர்மறை சிந்தனை கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள், அதெல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி, தமிழ்ல இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், நிறையலாம் படிக்கணும்ன்றது இல்லை, புஸ்தகத்தையே படிக்க சொல்ல, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிங்க. புஸ்தகமா எடுத்து படிக்கணும். எதுக்காக புஸ்தகமா எடுத்து படிக்கணும் அப்படின்னா, அப்பதான் நாம அதோடைய எண்ணங்கள் நம்மளுக்கு இதுவா இருக்கும். இதே இந்த நிறைய புக்ஸ்லாம் இருக்கு. புக்ஸ்ல நம்ம படிக்கும்போது பாதி படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஸ்லீப்பிங் மூடு வரும், இல்லை வேற ஏதாவது சிந்தனைகள் வரும். அதனால நம்ம புஸ்தகத்தை வச்சு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், we will sit in a comfortable mode in a chair. அப்படி உட்காந்துட்டு புக் எடுத்து படிக்கும்போது நமக்கு அதுக்குன்னு உண்டான ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கிறது நல்லது. காலையிலையும் நைட்டு தூங்கு போறதுக்கு முன்னாலேயும் ஒரு பக்கமாவது படிக்கணும். அடுத்தது, ஸ்பீக் வித் அதர்ஸ் கான்ஃபிடென்ட்லி. நீங்க யார்கிட்டயாவது பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா, உறுதியான மனப்பான்மையோட நீங்க சொல்றது உத்தரவாத இதுவா நீங்க பேசணும், கான்ஃபிடென்ட்டா பேசணும். அது அடுத்தது, செட் யுவர் ட்ரீம்ஸ் கோல்ஸ் ஸ்ட்ராங்லி. நீங்க என்னவாகணும், ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்கோங்க, அந்த காலத்துக்குள்ள நான் இப்படி சாதனை செய்து விடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நான் இதை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த கால நிர்ணயம் வச்சுக்கோங்க, என்னவாகணும், என்ன பண்ணணும், அதை ஒரு செட் கோல் பண்ணிக்கோங்க. வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால அதை முடிக்க முடியும். அதை முடிச்சா போருமா அப்படின்னா அதுக்கு உண்டான நினைச்சா போறாது, அதுக்கு உண்டான ஆக்ஷன் செயல்பாடுகளையும் போடணும். அடுத்தது, பி பெர்சிஸ்டன்ட். அப்படின்னா நாம நிலையா அதுலயே நம்ம விட்டு வெளியே வரக்கூடாது. நான் எந்த தடை வந்தாலும் சரி, நான் அதை விட்டு வெளியே வரமாட்டேன், கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றியே காட்டுவேன் அப்படின்னு ஒரு சபதம் நமக்குள்ளேயே வச்சுக்கிறது. பி பெர்சிஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். அப்படின்னா அதுலேயே தக்க வச்சுக்கிறது. நாம் அதுலேயே தக்க வச்சுட்டு அதுலேயே இருந்து சாதிக்கணும். நம்ம நம்ம வெளியே போய் இப்படி சொல்லிட்டான், நம்ம வெளியே போயிடலாம். பி கன்சிஸ்டன்ட், அதுலேயே இருந்து மற்றவர்களையும் திருத்தி நாமும் நல்லபடியாக வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உங்களுடைய பேச்சு, திறன், செயல் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், வளமானதாக இருக்கும், எஃபெக்டிவ் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.